பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்கு. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஆக சிறந்த வரலாறு என்ன அப்படின்னு கேட்டா, இடஒதுக்கீட்டுக்காக தன்னுடைய இன்னுயிரை ஈந்த மக்கள். அதனால சாதிவாரி கணக்கெடுப்பு இப்பதான் சரியான புள்ளிக்கு வந்திருக்கு. எந்த புள்ளிக்கு? இந்த சாதிவாரி சர்வே எடுக்கிறத தடுக்கிறதுக்கு மத்திய அரசுக்கு எந்த தகுதியும் இல்லை. புள்ளி விவர சட்டம் 2008 மாநில அரசுக்கு கொடுத்திருக்கக்கூடிய தன்னாட்சி அதிகாரம். இது ஏன் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியாதா? அங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற ஆலோசகர்கள் யாரும் அவங்களுக்கு சொல்லலையா? நீங்க எல்லாம் யோசிச்சு பாருங்க. சொல்லி இருப்பாங்க, தெரியும். கணக்கெடுத்தா என்ன தெரிஞ்சிடும், அவர்கள் எந்த எண்ணிக்கையில இருக்காங்கன்னு தெரிஞ்சிடும். ஐயா மு.க. ஸ்டாலின் கூட்டி அட்டிச்சு அள்ளினா கூட ஒரு லாரி தேராது அவர் சாதி. அதனால அவர் சொல்றாரு என்ன சொல்றாரு? ஆனா சமூக நீதி பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையில் அவர்கள் குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்காங்க யோசிச்சு பாரு. இவ்வளவு பெரிய சாதி, தமிழ் சாதிகள் எல்லாம் இன்றைக்கு பிரதிநிதித்துவம் இல்லாம நின்றுட்டு இருக்கு. ஆனா இன்னொன்னு சொல்லுவாங்க, அதை மட்டும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புறேன். சரி, பீகார்ல எடுத்தாங்க, நடைமுறைப்படுத்தப்பட்டுச்சா? எடுக்கலாங்க. நடைமுறைப்படுத்த முடியுமா? முடியல இல்ல அப்படின்வாங்க. என் அன்பான தமிழ் சொந்தங்களை, பீகார்ல சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்த போது அவங்க ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க. அது என்னன்னா, அங்க இருக்கக்கூடிய சாதிகளுக்கு இடஒதுக்கீடு என்பது 63% கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் சமூக நீதி நிலைநாட்ட முடியும் என்று அந்த மக்களுக்கு, அவன் அரசுக்கு தெரிஞ்சிச்சு. அரசு 63% இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அறிவிப்ப சொன்னிச்சு. ஆனால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் இந்திரா சாவானி வழக்குல ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்காரு. என்னன்னா, 50% மேல இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது என்கின்ற ஒரு தீர்ப்பின் அடிப்படையில் பீகார் எடுத்த அந்த சாதிவாரி சர்வேயை நிறுத்தி வச்சிருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். சாதிவாரி சர்வே செஞ்சதால் எந்த சாதியில் எத்தனை பேர் இருக்கான் அப்படிங்கிற கணக்கெடுப்பை எடுத்ததால் அத உச்ச நீதிமன்றம் நிறுத்தி வைக்கல. அவங்க உச்ச நீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய 50% இடஒதுக்கீட்டுக்கு மேல இடஒதுக்கீடு கேட்கறதுனாலதான் அவங்க தடுத்து நிறுத்தி வச்சிருக்காங்க. அதனால மாநில அரசு, இன்றைக்கு இருக்கக்கூடிய திராவிட மாடல் அரசு சொல்லுது, நாங்க தான் இந்தியாவுக்கே எல்லாத்துக்கும் முன்னாடி அப்படிங்குது. ஆனா சாதி வாரி கணக்கெடுப்பு, அதாவது சர்வே எடியான்னு சொன்னா வாயை மூடிக்கொண்டு சும்மா இருக்கிறார்கள். ஆகவே உறுதியாக எங்கள் மதிப்புக்குரிய அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களின் தலைமையிலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த போராட்டம் உறுதியாக வெல்லும். அதற்கு எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான், நாம் தமிழர் கட்சியும் உறுதியாக உங்களோடு நிற்கும். ஏனென்று சொன்னால், இந்த இடஒதுக்கீடு போராட்டத்தில், சாதிவாரி சர்வே போராட்டத்தில் எங்களுக்கு முன்னாடியாக பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிறது. ஆகவே நாங்கள் உங்களோடு இருப்போம் என்று கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.